ஹாய்ங்க. நாகா மைதா குலாப் ஜாம் வச்சு எப்படி குலாப் ஜாம் செய்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாகா குலாப் ஜாமுன் பேக்கெட் ஒன்று எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த பிராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பேக்கெட் ஆட் பண்ணிடுங்க ஒரு பவுலில். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜெலிச்சினால கூட ஜெலிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி எடுத்துருக்குறேங்க. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதுக்கு பதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சு வச்சுருங்க. இது வந்து நாகா மைதா கொஞ்சம் மைதா தன்மையாக இருக்குங்க. அதனால இந்த பக்குவத்தில் பிணைஞ்சு எடுத்து வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் வந்து காயாமல் இருக்குங்க நம்மளுக்கு மாவு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு வந்து நல்லா சின்ன சின்ன சைஸை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருங்க, கிராக் இல்லாமல். இருக்கிற எல்லா மாவும் உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாங்க. எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பொரிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஜீரா பண்ணிடலாங்க. 1/2 கிலோ சர்க்கரைக்கு வந்து 3 சோம்பு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையில் நல்லா கரையிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வலுவலுப்பு தன்மையாக இருக்குங்க ஜீரா. அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஜீரா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் குலாப் ஜாம் வந்து பொரிச்சிடலாங்க. மிதமான சூட்டில் வச்சு பொரிங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருக்கணுங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லாயிருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வச்சாலும் சீக்கிரமாக நல்லா இருக்காதுங்க. இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி 2வது பேட்ச் எடுத்தாச்சுங்க. நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆட்டுங்க. எல்லா குலாப் ஜாமுன் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. ஒரு துளி கிராக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆடினதுக்கப்புறம் ஜீரா தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ஜீரா வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. நம்ம குலாப் ஜாமுன் வந்து அதை ஆட் பண்ணிடுங்க. இப்படி செய்யும்போது சீக்கிரம் வந்து குலாப் ஜாமுன் ஊறி வந்துடுங்க. நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் ரெடி ஆகிடுங்க. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகி வந்துடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜீரா வந்து ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பர் ஆயிடுச்சு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக. இந்த மெத்தடில் ஊற வைக்கும்போது சட்டுன்னு ரெடியாக வந்துடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு குலாப் ஜாமுன் சட்டுன்னு ஊறி வந்துருக்குங்க. இந்த மெத்தட் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தீபாவளிக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.